ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ட்டுவோட அம்மா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ட்டுவோட குளியல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவனோட ஷாம்பு பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். அவனை அப்படியே டேரெக்டாக அவனுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் அவனுக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபேஸில் போடாமல் ஃபஸ்ட்டு அவனுக்கு உடம்புல போடணும். ஒரு ஷிட்ஸுக்கும் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு குழந்தையிலேருந்து இது செட் ஆகிடுச்சு. 3 மந்த் பேபிலேருந்தே அவனை குளிப்பாட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போத்துலேருந்து நாங்கள் இந்த ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, நல்லா இருக்குது இப்போ வரைக்குமே. அதே மாதிரி அவனோட ஹேர் கோட்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இதில். அதனால் நான் இந்த ஷாம்பே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவன் குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுவேன் எப்போவுமே. இந்த வீடியோவில் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், சாரி, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் மசாஜ் ஒரு 1/2 hour அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனை குளிக்க வைப்பேன். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னும் இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், டக்குன்னு சளியும் பிடிக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண், மூக்கு, அந்த வாய், காதில் முக்கியமாக தண்ணி போகக்கூடாது. இந்த ஷிட்ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த ஷாம்புவும் அதே மாதிரி டேரெக்டாக அந்த கண்ணில் படக்கூடாது அவங்களுக்கு. அதனால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஊற்றி குளிப்பாட்ட வேண்டியது தான். குளியலை பொறுத்த வரைக்கும் சின்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சமத்து, ரொம்ப அக்ரெசிவாலாம் ரொம்ப பிஹேவ் பண்ண மாட்டான். அமக்கலம் பண்ணுறதோ இல்லை கத்துறதோ குளிக்கிறதுக்கு அதெல்லாம் அவன்கிட்ட கிடையாது. குளிக்க வைக்கிறோன்னா அவனே அந்த ட்ரப்பெல்லாம் எடுத்து வச்ச உடனே வந்து உட்காந்துருவான். அவனை தான் குளிப்பாட்ட போகிறோன்னு தெரிஞ்சிடும். ஓடி ஒளியறது அதெல்லாம் பண்ணவே மாட்டான். ரொம்ப ஒபீடியன்ட் குளியல் விஷயத்தில் சின்ட்டு. குளியல்லையும் சரி சாப்பிட்றதுலையும் சரி ரொம்ப ஒபீடியன்ட்டு. இது அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு அழகாக என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான். அதே மாதிரி குளிக்கிறதுக்கும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணுவான். அவங்ககிட்ட ரொம்ப நம்ம ஜிம்பி மற்ற டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமக்கலம் பண்ணி குளிக்கிறதுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவன் கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் ஒரு டாக் இருந்தாங்க. அவங்க குளிக்கிறத்து எடுத்து வச்சாலே குடுன்னு போயிட்டு கட்டிலடியில் ஒளிஞ்சிப்பாங்க. அவங்கள பிடிச்சி குளிப்பாட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். நம்ம கை குழந்தைங்களை குளிப்பாட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். காதில் தண்ணி போகாமல் கண்ணுலலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இதுவும் இல்லாமல் பொறுமையாக அவனை அப்படியே தான் குளிப்பாட்டணும். ஒரு 1/2 hour ஆகும் அவனை எப்படியே குளிப்பாட்டுறதுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்ஸாக இது பண்ணி சம்டைம்ஸ் அவங்க சாப்பிட்ற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணிலலாம் போய் ஒட்டிகிட்ருக்கும். அந்த மாதிரி நம்ம குளிக்க வைக்கும்போது அதெல்லாம் எடுத்தால் ரொம்ப நீட்டாக வந்துடும். அதே மாதிரி அவனுக்கு பார்த்திங்கன்னா வீக்லி 2 தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெட் ஷாம்பு இருக்குது, அதை போட்டு நல்லா அவனுக்கு வெட் வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவோம். அதனால் பெரிய அளவில் ஷிட்ஸு மேலே எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்மெல்லும் அவனுக்கு வர்றது கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அவன் குளிச்சுருவான். வீக்லி ஒன்ஸ் குளிப்பான். மாதத்துக்கு ஒரு நாள் அவனை ஹேர் கட் பண்ணி ஸ்பாக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். அந்த ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். மந்த்லி ஒன்ஸ் ஸ்பாக்கு போய் குளிப்பான், ஹேர் கட் எல்லாம் பண்ணிவிட்டு. லாஸ்ட்டாக இந்த மாதிரி குழந்தைங்கள மாதிரி அவன் ட்ரப்பில் உட்காந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். இந்த மாதிரி உட்கார்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா குளிப்பார் அவர். இது சம்மர் வேறு, அவருக்கு சொல்லவே வேண்டாம். அந்த ட்ரப்புக்குள்ளேயே உட்காந்துருக்க சொன்னாலும் உட்காருவான். அதில் உட்காந்து நல்லா அழகாக குளித்து முடிச்சிடுவான். குளித்து முடிச்சிடுவான். அடுத்தது பார்த்திங்கன்னா துடைக்கிறதுக்கு தான் ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிவிடுவான். அவனுக்கு அந்த துடைக்கிறதுல மட்டும் என்ன கஷ்டம்னே புரியலை இப்போ வரைக்கும். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்பாவில் தான் சஜஷன் பண்ணாங்க. நார்மல் நம்ம கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சீக்கிரமாகவே அவங்களோட மேலே இருக்க எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுது. ரொம்ப நேரத்தில் ரொம்ப லேட்டாகும் இவங்களோட ஹேர் காயறதுக்கு. சம்டைம்ஸ் இவங்க இது ட்ரையர் போடுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த டவல் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த எல்லா தண்ணியுமே அப்சர்வ் பண்ணிடும். ஆனால் இவனுக்கு இது ஒரு விளையாட்டு பொருள். எனக்கு அந்த டவலை கொடுங்கன்ட்டு ஒரே அமக்கலம் பண்ணுவான். அந்த டவல் கொடுத்தா தான் ஆச்சு, அதில் நீங்கள் துடைக்க வேண்டாம், இந்த டவலை எனக்கு கொடுங்க, விளையாடுறதுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா துடைச்சி அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். திருப்பியுமே என்கிட்ட வந்து இல்லை எனக்கு அந்த டவல் வேணும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு திருப்பி என்கிட்டயும் வராமல் பாருங்கள். அந்த டவல் எனக்கு வேணும், கொடுங்க. இதே தான் அவர் கொடுத்தா தான் ஆச்சுன்ட்டு அவர் ஒரே அமக்கலும். அவங்க அப்பாவும் எப்படியோ துடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவனோட பார்வை அவனோட எல்லாமே அதில் தான் இருக்குது, அந்த டவல்லையே தான் இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுற, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறா துடைக்கிறதுக்குன்னு சொன்னால் அந்த டவலை கொடுங்க, அப்புறம் எது வேணாலும் பண்ணிக்கிறேன், எனக்கு அது வேணும். அவரை எப்படியோ சமாளித்து துடைக்க பார்க்குறாரு. பட் அவன் மொத்தமாக லாஸ்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே புரியல. எதுக்கடா இப்படி பிடிக்கிற, என்னென்னா அவன் அதை பிடிச்சிட்டானா, அவன்கிட்ட எந்த ஒரு பொருளையும் அதை அவனுக்குன்னு அவன் எடுத்து பிடிச்சிட்டானா வாங்கிறது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாகிடும். ஏன்னா அவனோட பல்லும் ஷார்ப்பாக இருக்கும் ஒன்று, ரெண்டாவது அவன் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருப்பான். வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. அவனோட இன்னொரு டவலை எடுத்துட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இன்னொன்று ஆல்ரெடி துடைச்சிட்டு இருந்தது கொடுத்துட்டோம். சரிடா இந்தாடா இதை வச்சுக்கூடா, அந்த டவலை கொடுறா, அதை யார் துடைக்க விடுறான்னா அதையும் எனக்கு கொடுங்க
அப்படின்னு ஒரே அமக்கலம். இதுவும் கொடுங்க அதுவும் கொடுங்கன்ட்டு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். எப்படியோ ஒரு வழியாக அவங்க அப்பா தான் அவனை இந்த துடைக்கிற வேலை மட்டும் என்னால் முடியவே முடியாது, அவன் கோஆப்ரேட் பண்ண மாட்டான்றதால அவங்க அப்பா கிட்ட தான் கொடுத்துருவேன். குளிப்பாட்டி அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவர் தான் துடைப்பார். ரொம்ப அமக்கலம் பண்ணுவான், அவனை துடைக்கவே முடியாது. துடைக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப அமக்கலம் பண்ணுவான். அதனால் அந்த ஒரு வேலை அவங்க அப்பாவோடது வாரத்துக்கு ஒரு நாள் அவர்கிட்ட கொடுத்துருவேன். நீங்களே உங்கள் பையனுக்கு துடைச்சிக்கோங்க, துடைச்சிட்டு எடுத்து கொடுங்க அவனை அப்படின்ட்டு. இவ்வளோ அமக்கலம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி துடைக்க முடியும்? குளிக்கும் பொழுது பார்த்தீங்கல்ல சின்ட்டு எவ்வளோ பொறுமைசாலியாக உட்காந்துருந்தான்ட்டு, துடைக்கும் போது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ அமக்கலம் பண்ணுறான் பாருங்கள். என்னத்துக்கு தான் அந்த டவல் கேட்குறான்னே தெரியலை. ஆனால் அந்த டவல் பாக்ஸ் எப்போ மேலே இருந்தாலுமே அவன் குழச்சி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதை எடுக்க சொல்லி எடுத்தால் இந்த மாதிரி விளையாடுவான். இதே வேலை தான் அவருக்கு. முடிஞ்ச மாத்திரம் அவங்க அப்பாவும் தொடச்சிக்கிட்டே தான் விடுவார். அவர் நல்லா துடைக்காமல் அவரும் விட்டுறதா இல்லை, அவனை ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுருவார். இவங்களுக்கு என்னென்னா தண்ணி நிறைய இருந்ததுன்னா ஒன்று கோல்டு பிடிக்கும், ரெண்டாவது ஸ்கின் அலர்ஜி வந்து ஃபங்கல்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு இடத்துல ஸ்கின் அலர்ஜி வந்துன்னா ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்காக தான் அவ்வளோ டீப்பாக தொடச்சி ட்ரையர்லாம் போடுறது. இவனுக்கு ட்ரையர் போடுறதுக்கு ஒரு ஆள் ட்ரீட்ஸ் ஊட்டி விட்டுட்டுருக்காரு, ஒருத்தர் பிடிச்சிட்ருக்காரு, நான் போட்டுட்ருக்கேன். ட்ரீட்ஸ் சாப்பிட்ற வரைக்கும் கம்முன்னு இருக்கான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரீட்ஸ் காலி ஆனதுக்கப்புறம் என் ட்ரையர் போட விட மாட்டான். சேம் இதே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ட்ரீட்ஸ் கொடுத்தா நான் கம்முன்னு இருக்கேன், அந்த ட்ரீட்ஸ் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டா திருப்பி ஒரே அமக்கலம் தான். கிட்டத்தட்ட எப்படியோ அவனுக்கு ட்ரையர் போடுறதுக்கும் துடைக்கிறதுக்குமே எங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குளிக்க வைக்கிற டைமை விட இது ரெண்டுத்துக்காக மட்டும்தான். சரி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் கீழே இறக்கி விடுங்கப்பா, நான் அப்படியே ட்ரையர் போடுறேன்னு கீழே இறக்க சொன்னேன். அதுக்கும் ஒரே அமக்கலம். ட்ரையரோட ஒயரெல்லாம் பிடிக்க வந்து ஒரே அமக்கலம். போடாதீங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு அது வேணாம். அவனுக்கு அதுலேருந்து வர ஹீட்டாக வர்றது அவனுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல, ஒரே கற்று. சரி மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு அடுத்தது சொரா புட்டு பண்ணலான்ட்டு போயிட்டு அவனுக்கு சொரா மீனை ஃபஸ்ட்டு வெட்டி வேக வச்சுட்டு, அவனுக்கு பொதுவாக எது செய்தால் ஒன்று தேங்காய் இல்லை நெய்யில் சேர்க்கணும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் விட்டு கடாயில் வேக வச்ச புட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி அதில் எடுத்துக்கணும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் பாருங்க சிண்டு. அவருக்கு சொரா புட்டுனா ரொம்ப பிடிக்கும். சொரா புட்டும் ரெடி ஆகிடுச்சு ஒரு வழியாக அவனுக்கு. இதான் இன்றைக்கி மதியம் லஞ்ச். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அவனுக்கு சொரா புட்டு கொடுத்துருவேன். அவனோட ஃபேவரட் ஃபுட்டும் கூட இது. வெட்டுமே அவங்களுக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி எனக்கு ரெஃபர் பண்ண ஃபுட்டு இது. அதுக்காக அவனும் நல்லா உட்காந்து கோஆப்ரேட் பண்ண நீட்டாக சாப்பிட்டு முடிச்சிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்